உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தியோட ட்ரீட்மெண்ட்க்கு பணம் தேவைப்படுதுல்ல, அத நானே கொடுக்கறேன். ஓ மேடம், என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் அதை செய்யற தகுதி எனக்கு இருக்கு. உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பணம் தேவையில்லை. துளசி, என்ன நீ எனக்கும் தியாக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுற? இங்க பாரு துளசி, திரும்பவும் சொல்ற, தியா உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தியா மேல உன்னை விட அதிகமான உரிமை எனக்கு தான் இருக்கு. அத நீ மறந்துடாத. ஓ மோனிகா, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு தான் அந்த குழந்தைய நாங்க எங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டோம். மனசளவுலயும் சரி, சட்ட ரீதியாவும் சரி, தியாவை நீங்க கிளைம் பண்றதுக்கான எந்த ரைட்ஸும் உங்களுக்கு இல்ல. அத நீங்க மறந்துடாதீங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க. அவ சீக்கிரமா நடக்கணும். அவ இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. என்ன கஷ்டப்படுறத பார்க்க முடியலையா? அந்த பிஞ்சு குழந்தை இதை விட மோசமான காலோட உங்க வீட்டுல என்னெல்லாம் வேலை செஞ்சா அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தானே இருந்தீங்க. இப்ப என்ன திடீர்னு அக்கறை வந்துருச்சு? ஓ, ஒருவேளை இப்படி எல்லாம் பணத்தை தூக்கி வீசி அடிக்கடி அவளை வந்து பாத்துட்டு போனா அவ மனசு மாறிடுவான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவ குழந்தைதான். இருந்தாலும் அவளுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க நினைக்கிறது 1% கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வந்த வேலை முடிஞ்சதுல கிளம்புங்க. மா, தியாவை நினைச்சு என் துளசி ரொம்ப வருத்தத்துல இருக்கா. இப்படி எல்லாம் பேசி அவளை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க. என் பசங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்கள காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு எல்லா பேப்பர்ஸ்லயும் நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம்ல. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப இப்படி வந்து எங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா இல்லம்மா. இத பாருங்க, உங்களுக்கும் சட்டம் எல்லாம் நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. ஹலோ, என்னம்மா ரொம்ப குரல் வசருது? கொஞ்சம் அமைதியா இருந்தா உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுவீங்களா? ஆஃப்டர் ஆல் எங்க ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஸ்டாஃபோட அம்மா நீங்க. என்ன ரொம்ப திமிரா பேசுறீங்க? சட்டத்தை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா? என்ன எங்க மேல கேஸ் போடுவீங்களா? எங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கு முன்னாடி உங்க சட்டத்தால ஒன்னும் செய்ய முடியாது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க என்ன பண்ணுவீங்க? வெற்றி, என்ன பிரச்சனை? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.